ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு செஞ்ச ரவை கேசரி எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? அன்னைக்கு இதில் பால், தண்ணி, கேசரி கலர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிட்டேன். ரவையை நல்லா நெய்யில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணேன், அந்த ரவையை அந்த பால் தண்ணி கொதிக்க வச்சதில் தூக்கி ரவையை போட்டு நல்லா கிண்டிட்டேன். லேசாக உப்பு போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கலர் பத்தாதனால நான் கொஞ்சம் கேசரி கலர் போட்டுக்கிட்டேன். கேசரி கலர் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டிக்கிட்டேன். லம்ஸே இல்லாமல் வர்றதுக்காக நல்லா விஸ்க் பண்ணி விட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டேன், நல்லா முதல்ல கலரி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஏதாவது லம்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எது இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா கிண்டினதுக்கப்புறம் நான் ரவை எடுத்த ஈக்குவலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். அந்த சர்க்கரையை எடுத்து நான் போட்டு அதையும் கிண்ட போகிறேன். பாருங்கள், நல்லா கிண்டினதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டு கிண்டிக்கணும். அது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். நல்லா போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிண்டணும். ஓகேவா? சர்க்கரை பத்தாததுக்கு மேற்கொண்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா சர்க்கரையை போட்டு கிண்டிக்கணும் ஒரு நிமிஷம். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதோட இதெல்லாம் கரைஞ்சி ரவையும் அந்த சர்க்கரையும் கேசரியும் நல்லா திரண்டு வரும். இப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். சரிங்களா? கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றி கொஞ்சம் சுருள கிண்டணும். ஓகேவா? நல்லா சுருள கிண்டிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பதத்துக்கு வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், ஒரு தட்டில் ஒரு நல்ல தாளால் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி விட்டுக்கோங்க. சுற்றி தடவி விட்டுக்கோங்க. எதுக்காக நான் இப்படி செய்கிறேன்னா, நான் ரவை மிக்சரை ஊற்றுனதுக்கப்புறம் அதை நல்லா ஃபுல்லாக பிளேட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அழகாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு தாளால் எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கிண்ண மிக்சரை தூக்கி ஊற்றிக்கிறேன். ஃபுல்லாக போட்டு நல்லா ஊற்றிக்கணும். நல்லா ஊற்றி நல்லா எல்லாத்தையும் வலித்து ஊற்றிக்கோங்க. சரிங்களா? எல்லாம் வலித்து ஊற்றுனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மேற்படுத்துறதுக்காக லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா அழகாக மிக்சரை ரெடி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கிறேன். சரிங்களா? அன்றைக்கி நோம்பு திறக்கிறதுக்கு இப்படி தான் செஞ்சேன். அதில் இருக்கிறது எல்லாத்தையும் வலித்து விட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதை ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு மேலே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் டெக்கரேட் பண்ணேன், அதை லாஸ்ட்டில் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறமா காட்டுறேன். ஸோ இப்படி அழகாக போட்டு இது பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை செஞ்ச கேசரி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.